குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு NTNet Aspirant Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்க வெப்சைட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் யூ கேன் கெட் அப்டேட்டட் சிலபஸ் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். யூ கேன் கெட் ப்ரீவியஸ் இயர் UGC NET கொஸ்டின் பேப்பர். ஸோ இயர் வைஸ் 2009லேருந்து 2020 கொஸ்டின் பேப்பர்ஸ் கெட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் கீ. So paper 1, paper 2, paper 3 categories பண்ணிருக்கோம். You can get the previous year UGC NET question papers from our website. Mock test. So mock testல வந்து பார்த்தோம் அப்படின்னா subject wise நாங்க questions வந்து categories பண்ணிருக்கோம். So mock test வந்து நீங்க attend பண்ணணும் அப்படின்னா so plans வந்து பார்த்தோம் அப்படின்னா so only on Sundays மட்டும் நான் டெஸ்ட் எழுத போறேன் அப்படின்னும் போது 25 rupees வந்து நீங்க பே பண்ணணும். நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 5 days பிளான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 rupees வந்து வரும். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்குது, சாட்டர்டே சண்டே வந்து நான் டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஸோ இந்த 5 days பிளான் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை 10 days பிளான் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 rupees. அப் டு May 2021 எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 500 rupees. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் ஆகணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பேப்பர் 1 டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட்னு இருக்கும், ரைட் சைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு வந்து இருக்கும். ஸோ நாங்கள் டாபிக் வைஸ் வந்து நாங்கள் மார்க் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் மூலியமா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா 5 டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட்க்கு. ஸோ கூகுள் ஃபார்ம் மூலியமா வந்து நாங்கள் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் வந்து எழுதுறதுனால ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் வந்து படிக்கிறோம், கொஸ்டினில் கீ டேர்ம்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ கீ டேர்ம்ஸ் வந்து படிச்சு ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறோம். ஸோ கீ டேர்ம்ஸ் வந்து பார்த்து ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணுறோம். அடல்ட் லேர்னிங் அப்படின்னும் போது ஆண்ட்ராகோகி. ஸோ கீ டேர்ம்ஸ் மட்டும் பார்த்து ஸோ எக்ஸாம்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் என்ன கீ டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்கான், ஸோ அந்த கீ டேர்ம்ஸ் வந்து பார்த்து ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து அதுலேருந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க கீ டேர்ம்ஸ் வந்து பார்க்குறோம். கீ டேர்ம்ஸ் பார்த்து ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஆப்ஷன்ஸில் எது வந்து ஆன்சர் அப்படின்னு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ 15 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் ரிக்வயர்ஸ் ஒன்லி 10 to 15 minutes தான் வந்து ஆகும். ஸோ எப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து எழுதுறதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும்.
adult learning, andragogy. So key terms மட்டும் பார்க்குறோம். இந்த key terms வந்து நம்ம ரிப்பீட்டடா டெஸ்ட் வந்து எழுதுறதுனால இந்த key terms வந்து நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிரும். ஸோ நம்ம எக்ஸாம்லயும் இந்த key terms வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து நம்ம எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒன் டைம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் P11001 இது எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதலாம். 24/7 தான். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். கொஸ்டின்ல இருக்க கீவேர்ட், ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் இதில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு சப்மிட்னு கொடுத்த உடனே ஸோ இட் ஷோஸ் த ஸோ வியூ ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ்க்கு 13 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் வாங்கியிருக்கும். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னும் போது, ஸோ இந்த கீ டேர்ம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து கீ டேர்ம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் ரோல் இஸ் மோர் ஆக்டிவ். ஸோ டீச்சர்ஸ் ரோல் தான் வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வந்து இருக்கும் அப்படின்னா மெமரி லெவலில் வந்து டீச்சர்ஸுடைய பார்ட்டிசிபென்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிவாக இருக்கும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து மெமரி லெவல். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு கீ டேர்ம்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எழுதுறதுனால ஸோ உங்களுக்கு அது ரீகால் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸாம்லேயும் என்ன கீ டேர்ம்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்ற பார்த்து நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் வி ஆர் ஹேவிங் இன் அவர் வெப்சைட். ஸோ இது மார்க் டெஸ்ட் பிளான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சம் ஒன் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.